நல்லா போச்சு. கடைசியா 2008ல ஜெயிச்சாங்க, இன்னும் ஜெயிக்க மாட்டாங்க. அவங்க ஜெயிக்க மாட்டாங்க, வேஸ்ட் அவங்க. சிஎஸ்கே தான். நோ ஆர்சிபி, ஒன்லி சிஎஸ்கே. மேட்ச் எப்படி ப்ரோ? சூப்பராங்களா? என்ன எப்பயும் போல தோனி வராததான் மிஸ் ஆச்சு. இந்த வாட்டியும் போய் ஜடேஜா அவுட் ஆகணும்னு வேணும்னு வைங்க. ஊதா அப்புறம் எல்லாருமே சூப்பரா பண்ணாங்க. எல்லா இதுக்கும் ஒரு இன்ட்ரோ சாங் கொடுத்தாங்க, அதான் செம்மையா இருந்துச்சு. ஓரளவுக்கு ஒரு இன்ட்ரோ சாங் கொடுத்தது இந்த டைம். நம்ம பசங்க யாருமே இந்த வாட்டி வேஸ்டே பண்ணல. என்ன ப்ரோ கொஞ்சம் டிசப்பாயின்மெண்டா? ஒரு 150-200 அடிப்பானுங்க பார்த்தேன், தோனி வருவாருன்னு. இந்த ஆர்சிபி ரொம்ப டிசப்பாயின்ட் பண்றாங்க. அடுத்த மேட்சா இந்த ஆர்சிபி 200 ரன் மேல அடிக்கணும், தோனி வந்து 2 6 அடிச்சு பினிஷ் பண்ணணும். இது வந்து ஆர்சிபிக்கு வந்து நான் கோரிக்கையா கேட்டுக்கிறேன். என்ன ப்ரோ? ஆர்சிபி கேப்டனாரு டூப்ளேசினா வாடா. செம்மையா இருந்தது. I really enjoyed. உங்க ஃபேவரட் பிளேயர் யாரு? Dhoni for real. I was really sad. I wanted Dhoni to play. I was really sad. யார் கப் அடிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? CSK for real. மேட்ச் எப்படி ப்ரோ போச்சு? என்ஜாய் பண்ணீங்களா? சூப்பர் மேட்ச் ப்ரோ. ஆர்சிபி வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கானுங்க, ஃபோன் பண்ணி மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி இந்த டைம் உங்களை அடிக்கிறேன்னு சொல்லிட்டு தானுங்க. சிறப்பாக அடிச்ச மாதிரி இருந்துச்சு அவனுக்கு. அவ்வளோதான் ப்ரோ. இந்த வருஷம் கப் அடிப்பாங்களா ஆர்சிபி? வாய்ப்பே இல்லை. எங்கள் அண்ணன் ருத்துராஜ் வைக்கோட இறங்கிடுவாப்ல. எங்கள் அண்ணன் தான் ருத்து தான். சிஎஸ்கே தான். இப்போ இந்த சிஎஸ்கே தான். அது தோனிக்கு அப்புறம் நம்ம ருத்து தான் எங்கள் அண்ணன் வைகோட். மேட்ச் எப்படி போச்சு? ரொம்பவே சந்தோஷமா போச்சு ப்ரோ. ஒரே ஒரு இது, தோனியை பேட்டிங் பார்க்க முடியல, அவ்வளோதான். மற்றபடி ரொம்ப 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 ஹாப்பி. இதே இடத்துல ப்ராக்டிஸ் பார்க்குறதுக்கு டெய்லி வந்து நின்னேன். காலையிலேருந்து சாயந்தரம் வரை நின்று வெறுத்து போய் கடைசியில் டிக்கெட் வாங்கினவுடனே அப்போவே ஆரம்பிச்சிருச்சு செலிப்ரேஷன். இதெல்லாம் சும்மா அங்கே கிடைச்ச ஒரு சந்தோஷம். இதில் தோனியை பார்த்துருந்தா ரொம்பவே இப்போவே ரொம்ப தான் நல்லா சந்தோஷமா இருக்கும் ப்ரோ. ருத்ராஜ் கேப்டன்சியும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்ல டிசிஷன் ஆக்சுவலாக இருக்கும். தோனி இருக்கும்போதே ஒருத்தர் வளர்த்து ஒரு இது கொடுக்குறது கொஞ்சம் கான்ஃபிடென்ட் அவருக்கும் ஒரு அடுத்த வருஷத்துல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நல்லா எடுத்துட்டு போவார்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா ப்ரோ. இப்பயே ஆரம்பிச்சாச்சு, பார்க்கலாம் நீங்க. கண்டிப்பா சிஎஸ்கே தான் கப்பா எழுதி வச்சாச்சு ப்ரோ. சும்மா we won but Tala didn't came to batting அண்ணா. feeling so sad but finally we won. ஆர்சிபி ஜெயிச்சிருவீங்களா ப்ரோ? ஒரு மேட்ச் தானே ப்ரோ. என்ன ப்ரோ என்னன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் தோத்தாதான் கப்பு ஜெயிக்க முடியும், சரியா? ஏன்னா நம்ம போன வருஷம் சிஎஸ்கே இப்படிதான் முதல் மேட்ச் தோத்தாங்க. சோ ஈசால கப் நம்து ஃபைனல் செப்பாங்க ப்ரோ. வந்து அடிக்கிறோம் ப்ரோ. இதே சிஎஸ்கே அடிக்கிறோம் ப்ரோ. ஆர்சிபி தான் ப்ரோ. நாங்க தான் ப்ரோ அடிக்கிறோம். ஈசால கப் நம்து ப்ரோ. நம்தே இல்ல நம்து. எங்களுக்கு நான் பேர் எழுதியாச்சு. நம்து எங்கப்பா? அங்க பிரிச்சு மடிச்சு அப்படியே அமிச்சாச்சு. அவ்வளவுதான், போதுமா? மேட்ச் எல்லாம் என்ஜாய் பண்ணோம். ஒரே ஒருத்தன் தான் உக்கும் பாட்டு போட்டு எங்களால் அப்படியே அந்த வாக் போட்டேன். அதுதான் மிஸ் பண்றோம். அது ஒரே ஒருத்தன் தான். அது இருந்தாலும் அவ்வளவு பைசா வசூல் ஃபுல்லாவே. கண்டிப்பா வரும். பட் ஆனா முதல் மேட்ச்ல எதிர்பார்த்தோம் ஆர்சிபி கிட்ட அடிக்கணும்னு எதிர்பார்த்தோம். அது எப்பவுமே ஒரு இது இருக்குல்ல, டோனி வெர்சஸ் ஆர்சிபின்றது. அவங்களை வச்சு செய்யறதுல அது ஒரு தனி என்டர்டைன்மெண்ட் தான் அவனுக்கு. அது ஒன்னே ஒன்று தான் மிஸ்ஸிங். மற்றபடி பைசா பாட்டு போட்டு அலும்ப பார்த்தவன் ஒப்ப மிஸ்ல கேட்டவன் நடந்து வருவார்ல, அதுதான் மிஸ்ஸிங். மேட்ச் எப்படி ப்ரோ போச்சு? நல்லா என்ஜாய் பண்ணீங்களா? ஒரு ஆவரேஜ் மேட்ச் தான். ஸோ அன்லைக் ஆல் அதர் ஃபேன்ஸ், நான் வந்தது 3 பேர்த்துக்காக. தோனிக்காகவும், கோலிக்காகவும், ஹிட்மேனுக்காகவும். ஏன்னா மோர் தென் ஐபிஎல் அவங்க இந்தியன் டீமுக்காக அவ்வளோ இது பண்ணுறாங்க. அதோட முக்கியமாக பண்ணவர் இவர் தான். மெயினாக இவருக்காக தான் நான் வந்தேன். கிரேட்டஸ்ட் ஃபேன் ஆஃப் ராதா. அவர் இல்லாமல் நம்ம இந்தியன் டீமே கிடையாது. அதர்வைஸ் யா இட்ஸ் அ குட் மேட்ச். ஆஸ் யூஷுவல் தோனி வந்திருந்தாருன்னா இன்னும் வேறு லெவல் போயிருக்கும். பட் இட் வாஸ் அ குட் கேம். யா தேங்க்ஸ். யார் ப்ரோ ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க எதில் ப்ரோ இந்த வருஷம் ஐபிஎல்? My gut feel says it's not going to be a CSK because நிறைய விஷயம் இருக்கு உள்ள. பட் எனி நியூ டீம் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு தோணுது. நீங்க யாரும் ப்ரெடிக்ட் பண்றீங்க? என்னோட விஷ் கேட்டிங்கன்னா எய்தர் சிஎஸ்கே ஆஸ் யூஷுவல் இல்லாட்டி ஆர்சிபி தான் சொல்லுவேன். பட் என்னமோ எனக்கு தெரியுது அதர் டீம்ஸ் லைக் இவன் ஜெய்ஸ்வால் ராஜஸ்தான் ராயல்ஸ்ல அது என்னமோ வாய்ப்பு இருக்குன்னு தோணுது. who knows? அதுக்கப்புறம் சான்ஸ் ஜிடியா கூட இருக்கலாம். ஸோ வாட் எவர், லெட்ஸ் ஹேவ் ஃபன். 6th கப் நம்ம கண்டிப்பா இருக்கு. நம்ம 7th 6th கப் இருக்கு கண்டிப்பா. இந்த வருஷம் கப் அடிக்கிறோம். உமன்ஸ் டீம் அடிக்கிறோம், மென்ஸ் டீமும் அடிக்கிறோம். இந்த வருஷம் கண்டிப்பா கப் இருக்கு ப்ரோ. கண்டிப்பா. ஹாய், வாட்ஸ் அப்? சிஎஸ்கே win. nothing like that. ஆர்சிபி நாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். ஆன்டி ஆர்சிபி நாங்க வேற எதுவும் எதிர்பார்க்கல. நான் ஆர்சிபி நினைச்சதான் வந்தது. அதான் வந்தது. நான் சிட்னில இருந்து வந்தேன் இதுக்காக, இந்த மேட்ச்க்காக. ஸோ ஐம் வெரி ஹாப்பி ஃபார் தி ரிசல்ட். சிட்னில இருந்து இந்த மேட்ச் பார்க்கறதுக்காக வந்திருக்கீங்களா? பேசிக்கா சென்னை தான். இதெல்லாம் பிளான் பண்ணி சேர்ந்து வந்தேன். இப்போ சிட்னில இருந்து வந்திருக்கேன். ஒரு வாரம் ஆச்சு நான் வந்து.
So yeah, happy man, very happy. I hope CSK lifts the cup for Thala Dhoni. Rocket Raja தான் next சரியா. ஸோ தலை தோனி அவர் லெகசி இருக்கு, அதெல்லாம் வந்து யாரும் மறக்க போறது இல்லை. பட் எல்லாரும் ராக்கெட் ராஜாக்கு தம்ஸ் அப் சப்போர்ட் பண்ணுங்க. இனிமேல் அடுத்த 10 வருஷத்துக்கு சிஎஸ்கே அவர் தலைமையில தான் நடக்க போகுது. வேற லெவல் பண்றோம். போடு என்டர்டைன்மெண்ட் சேனல் ஃபாலோ பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபாலோ ஒய் என்டர்டைன்மெண்ட். ஃபாலோ ஒய் என்டர்டைன்மெண்ட்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. Please do follow YNT channel. சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன். நல்லா பேசுறாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆனா பேசுறது நாங்க தான். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.